ஸ்ரீமத் பாகவத்தில் 12வது ஸ்கந்தத்தில் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் பாக்கி இருக்குது. அதுதான் மார்க்கண்டேயரோட கதை. என்னென்னா, மார்க்கண்டேயர் ஒரு தடவை கண்ணன்ட்ட எனக்கு நீ ஒரு சிறப்பான ஒரு தனியாக எனக்கு மட்டும் ஒரு தரிசனம் தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாராம். அது என்னென்னலாம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அது புதுசாக இருக்கணும், நீ தான் அதை என்ன கொடுக்கணுமோ நீ தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாராம். கண்ணன் சொன்னால் நான் கண்டிப்பாக உனக்கு தரேனே அப்படின்ட்டு. அப்படி போய் ஒரு நாள் மார்க்கண்டேயர் என்ன பண்ணால் தன்னோட ஆசிரமத்தில் இருந்தார். அப்போ பிரார்த்திச்சுட்டார் இல்லையா, அப்போ பகவான் தரிசனம் கொடுக்க முடிவு பண்ணிட்டார். என்னன்னாக்கா, ஒரு நாள் சாயந்தர வேளையில் ஒரு சஞ்ஞானம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய ஊழி காற்று மாதிரி எங்கேயோ காற்று வீசியதான். எங்கேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஜலம் பேரலையாக வந்துடுத்தான். ஒரு பிரளயம் மாதிரி வர ஆரம்பிச்சிருத்தோம். ஏண்டா எங்கே பார்த்தா தண்ணி சூழ்ந்துக்கிறதே, என்ன எங்கே பிரளயம் அப்படி தேடிகிட்டே பார்க்குறாரா. அப்போ ஒரு சின்ன ஆளிலை தளிரில் ஒரு குட்டி குழந்தை படுத்துண்டு அந்த பேரலையில் வந்துட்டுருக்கு. எப்படி இருந்தால் அந்த குழந்தை, கராரவிந்தே ந பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷ யந்தம் வடசிய பத்ரஸ்ய புட்டே ஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்பராமி. அது மாதிரி கண்ணன் என்ன பண்ணார், குட்டி கண்ணன் தன்னோட கட்டவர் காலை எடுத்து வாயில் வச்சுட்டு ஆனந்தமாக அப்படியே சயனிச்சுட்டே வந்தாராம். யார் இந்த குட்டி குழந்தை அப்படின்னு கிட்டக்க வந்து பார்த்துட்டு அந்த குழந்தை நீ யார் அப்படின்னு கேட்குறார் மார்க்கண்டேயர். அவர் தான் சின்ன குழந்தையாச்சே, பதில் சொல்லலாமா? அதுக்காக சொல்லாமல் என்ன பண்ணாராம் பகவான், தன்னோட திருமார்பை அப்படின்னு நீக்கி காமிச்சாராம். பார்த்தா அங்கே மகாலட்சுமி இருக்கா. பார்த்துட்டு ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்தாராம். இந்த பிரளய கடலை இப்படி குட்டி ஆளில படுத்துட்டு இருக்கே, நீ விழுந்தா என்ன செய்வ, யார் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். பார்த்தா அவர் லேசாக பகவான் மூச்சு விட்டுட்டு இருந்தார் இல்லையா, ஒரு செகண்ட் வேகமாக ஒரு மூச்சு இழுத்தாராம். மார்க்கண்டேயர் அப்படியே அந்த மூக்கு வழியாக பகவான் வயத்துக்குள்ளே போயிட்டார். வயத்துக்குள்ளே எதெல்லாம் அவர் வெளியில் பார்த்தாரோ அத்தனையும் உள்ளுக்குள்ளே பார்க்குறார். சுற்றி சுற்றி வர இவர் அனைத்து உலகங்களையும் பார்க்குறாராம். ஈரழுவங்களும் அது தெரியறது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தன்னோட ஆசிரமத்தை பார்க்குறார். ஆசிரமத்தை வாசல் தான் நின்றுட்டு இருந்தாரே அதை பார்க்குறார். தான் நீரில் தேடின்னு போனார் இல்லையா ஆலையில் குட்டி கண்ணனை, அதையும் பார்க்குறார். ஒரே ஆச்சரியம், வெளியே பார்த்ததெல்லாம் உள்ளே தெரியுறதே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே பகவான் ஒரு மூச்சு வெளியில் விட்டாராம். பார்த்தா மார்க்கண்டேயர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தால் எல்லாம் அத்தனையும் அப்படியே இருக்குது. அதே ஆசிரமம் எல்லாம் அப்படி தான் பார்த்ததெல்லாம் அப்படியே இருக்குது. மறுபடியும் பகவான் மூச்சு இழுக்கிறார், இவர் உள்ளே போயிடுறார். வெளியில் விடுறார், வெளியில் வந்துடுறார். அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஆகா, திருப்பானாழ்வார் பாடினாரே, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரவினனையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லாதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினியேன்னு. அது மாதிரி இவருக்கு பிரமிச்சு போயிட்டாராம். ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு தர்ஷனத்தை மார்க்கண்டேயருக்கு பகவான் கொடுத்தார். இதோட மார்க்கண்டேயர் கதை முடியுது. இனிமேல் நம்ம ஒவ்வொரு ஸ்கந்தத்துலேயும் என்னென்ன பல தத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் என்ன சொல்கிறதுனா, தத்துவம் பக்தர்களுக்காக பகவான் தோக்க ரெடியாக இருப்பார். ஏன்னா பீஷ்மருக்காக கண்ணன் சபத்தை மீறினார் இல்லையா, அது முதல் ஸ்கந்தத்தோட தத்துவம். ரெண்டாம் ஸ்கந்தத்தில் பிரம்மாவிற்கு ஞானோபதேசம் செய்தார். ஆக அனைவருக்கும் ஞானத்தை கொடுப்பவர் பகவான்கிற தத்துவத்தை நம்ம ரெண்டாம் ஸ்கந்தத்தில் தெரிஞ்சிட்டோம். மூணாம் ஸ்கந்தத்தில் சனத்குமார சாபத்தால் ஜெய விஜயன் பூமியில் பிறந்தார்கள் இல்லையா. இப்போ பகவான் என்ன சொன்னார், என் பக்தரிடம் யாராவது அபச்சாரப்பட்டால் தன் கையை தானே வெட்டி கொள்வேன், அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துருமா. மூணாவது சொன்னார். நாலாவதுல தொண்டனுக்கு அவர் என்ன வேணால் செய்வார். நாலாவது என்னன்னாக்க துதிபாட வைப்பவர் பகவான். 5 வயசு துருவனை எப்படி துதிபாட வைத்தார், தன்னோட சங்க கணத்தில் தடவை குழந்தை அப்படியே பகவானை துதிபாடித்து இல்லையா. அதனால துதிபாட வைப்பவர் பகவான்கிறது 4வது ஸ்கந்தம் சொல்கிறது. 5ஆம் ஸ்கந்தத்தை என்ன சொல்கிறதுன்னா, பக்தியில் ஈடுபவன் ஏதோ பாதியில் வழி தவறினாலும் பகவான் காப்பாற்றுவார். அதாவது மாதவனை நினைக்க மறந்து மானை நினைத்து பின்னாடியே போனார் ஜடபரதர். அதையும் பகவான் அடுத்த ஜென்மத்தில் மாற்றி மோஷம் கொடுத்தாரா இல்லையா. அதுதான் 5ஆம் ஸ்கந்தம் சொல்கிறது. 6ஆம் ஸ்கந்தம் என்ன சொல்கிறதுனா, எவ்வளவு பாவம் பண்ணினாலும் திருதி வாழ வாய்ப்பு கொடுக்குறார் பகவான். அதான் அஜாமிளன். அந்த சரித்திரத்தை பார்த்தோம். 7ஆவதா பக்தன் சொன்ன வார்த்தைக்காக தூணில் தோன்றினாரே நரசிம்மரா, பிரகலாத சரித்திரம், அதை பார்த்தோம். 8ஆவது வாமன அவதாரமாக அதிதி தன்னை குறித்து 12 நாள் பயோ விரதம் இருந்தாள் இல்லையா. அது தேவர்களுக்கு இழந்த செல்வத்தை மீட்டு கொடுப்பதற்காக பகவானே யாச்சகம் கேட்டு போனாரே. அதனால பகவானை துதிச்சால் பக்தர்களுக்காக அவர் யாசகம் கூட செய்வாராம்.
அதை நம்ம 8ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தோம். 9ஆவதுல அம்பரீஷனோட சரித்திரம். பக்தனுக்கு ஆபத்துன்னு வந்தால் சக்கரத்தாழ்வார் அவரே ரட்சித்து கொடுப்பார். பகவான் எப்போதுமே பக்தனுக்காகவே தான் இருப்பார். பக்தனை காக்கிறது தான் அவருக்கு முக்கியமானது. அதே வந்து நம்ம அம்பரீஷன் சரித்திரம் மூலமாக பார்த்தோம். 10ஆவதுல வெண்ணெய் திருடுறது மூலம் ரொம்ப பக்திகளான கோபியர்களோட கைப்பட்ட வெண்ணெயை திருடி கூட எடுத்துக்கொள்வாராம். பக்தர்கள் தொடர்புடைய எந்த பொருளும் பகவானுக்கு பிடிக்கும். நாமும் அடியாருக்கு அடியாராக இருந்தால் பகவான் நம்மையும் ஏற்றுக்கொள்வார். அதை 10ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தோம். 11ல் உத்தவருக்கு உத்தவகீதையை சொல்லி தன் பாதுகையை கொடுத்து பத்ரிகாசிரமத்துக்கு போய் தியானம் செய்ய சொன்னார் இல்லையா? ஆக பக்தனுக்காக தன் பாதுகையே கொடுப்பார். அதை நம்ம 11ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தோம். 12ஆவதுல மார்க்கண்டேய சரித்திரத்தில் ஆளிலே கண்ணனாக வந்து பிரளய காலத்தில் அனைவரும் தன் வயிற்றுக்குள் வைத்து ரட்சிப்பவர்கிறத காமிச்சார். அவர் தான் படைப்பவர், காப்பவர், எல்லாமே பகவான் தாங்கிறத சுகபிரமம் பரீட்சத்துக்கு சொன்னார். அப்படி 7 நாட்கள் எல்லாத்தையும் எல்லா ஸ்கந்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பி போக பரீட்சத்து மோட்சம் போயிட்டார்னு எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம 18 புராணங்களுக்கான கணக்கையெல்லாம் வியாசர் சொல்லி முடிச்சுட்டார். பாகவத புராணத்தை யார் கேட்கிறார்களோ அவருக்கு உண்டான பலனை பற்றி இதை சொல்கிறார். என்னன்னாக்கா யார் கேட்டாலும் யார் சொன்னாலும் சொல்லும்படியாக யார் தூண்டினாலும் யார் விருப்பத்தோடு ஆசையாக கேட்டாலும் அனைவரோட பாவங்களையும் அது போக்கிவிடும். அவர்களுக்கு நல்ல மோட்சத்தையே கொடுக்கும்போது 12ஆம் ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் 12 ஸ்கந்தம் சொல்லி முடிச்சாச்சு. அதை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகங்கள் 3 இருக்குது. அதை சொல்லி முடிச்சு தான் பூர்த்தி பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். கஸ்மை ஏன விபாசிதோ அயம் அதுலோ ஞான பிரதீபக புரா தத்ரூபேன ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபினா யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யத தச்சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்யம் பரம் தீமஹி நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சிணே ய இதம் கிருபயா கஸ்மை व्यायच्चक्षे मुमुक्षवे योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरात्ममुच्यत भवे भवे यथा भक्ति पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नातस्त्वं नो यतः प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं பிரணாமோ துக்கசமனஸ்வம் நமாமி ஹரிம் பரம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். வியாசர் இதோட 18 புராணங்கள் சொல்லி முடிச்சுட்டார். இந்த புராணங்கிற ஞான தீபத்தை முதல்ல பகவான் நாராயணன் தான் திருவிழத்தில் இருந்துதான். பெருமாள் என்ன பண்ணார்? இதை பிரம்மாவுக்கு உபதேசித்தார். பிரம்மாவிற்குள் அந்தரியாமல் இருந்த நாராயணன் தான் நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் வேதவியாசருக்கு உபதேசித்தார். வேதவியாசர் தன் திருக்குமாரரான சுகபிரமத்துக்கு உபதேசித்தார். சுகபிரம் பரீட்சித்துக்கு உபதேசித்தார். அடுத்து சூத பௌராணிகர் முதலான ரிஷிகளுக்கு சவுனகர் போன்ற ரிஷிகளுக்கு உபதேசித்தார். சவுனகர் மற்ற ரிஷிகளுக்கு உபதேசித்தார். இப்படிப்பட்ட புராணத்தை பிரச்சாரம் செய்தால்தான் எல்லோருக்கும் அது தெரிய ஆரம்பிச்சது. அதனால் எந்த தோஷம் வராது. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவளுக்கெல்லாம் பாவம் நீங்கும். கேட்கிறார்களோ கேட்க விரும்புபவர்கள் சொல்பவர்கள் எல்லாருக்கும் அந்த பாவம் நீங்கும் சொல்கிறது. ஏன்னா அமுதம் போல இன்றைக்கக்கூடிய பகவானை தான் நம்ம வணங்குகிறோம். அதனால் இந்த கிருஷ்ணர் சரித்திரத்தை கேட்க கேட்க பாவங்கள் அனைத்தும் தொலையும், மோட்சமே கிட்டும் அப்படின்னு இந்த ஸ்கந்தத்தில் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பல்லாண்டு பாடுறார். என்னன்னாக்கா, யோகீந்திரரே, சுகாச்சாரியரே, நாங்களும் சம்சாரங்கிற பாம்பால் தீண்டப்பட்டிருக்கோம். அனாதி காலமாக எங்களை இந்த பாவங்கிற பாம்பு கடிச்சுட்டே இருக்குது. இவற்றிலிருந்து எங்களுக்கு வெளியே வர வழியே தெரியல. தர்ஷகங்கிற பாம்பு பரிஷத்தை தீண்ட 7 நாட்கள் தான் இருந்தன. எங்களுக்கோ 7000 பிறவிகள் இருக்கிறது. அவருக்கு ஒரு பாம்பு தான் கடிக்க வந்தது. ஆனால் இங்கோ ஒவ்வொரு பிறவியிலும் பாம்பு எங்களை தீண்டிக்கொண்டே சம்சாரங்களில் தவிக்க வச்சுட்டே இருக்கு. யாருடைய நாமங்களை பாடுவதால் அனைத்து பாவங்களும் தொலையுமோ அந்த ஹரியின் நாமங்களை எப்போதும் பாடி சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று வைகுண்ட பிராப்தியை அடைவோம். ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பரபிரம்மனே நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.